காரணம் சட்டமன்றத்திலே போய் அப்பாவை எங்கே தேடுறாங்க. வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டால் தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் போய் அப்பாவை தேடினா யாரும் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி தான் நடந்து கொண்டு. தமிழக பாஜக தலைவர் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் கடுமையான கொச்சையான சொற்களில் நம்ம விஜயன் நம்ம தளபதியையும் நம்ம பெரியப்பா பெரியம்மா எஸ்எஸ்சி பெரியப்பாவையும் சோபா அம்மாவையும் ரொம்ப கேவலமாக அவதூறாக பேசியிருக்காங்க. அப்பா தெரியாத மாதிரியும் பிறப்பை குச்சப்படுத்துகிற மாதிரியும் பேசியிருக்காங்க. இது கண்டிக்க தகுந்தது. நம்ம கண்டனங்களை முழுசாக இதுக்கு தெரிவிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரே தலைவி, ஒப்பற்ற தலைவி, உங்கள் தலைவி, எங்கள் தலைவி, சிங்க தலைவி, லல்ல தலைவி, நாட்டிய தலைவி, ஒரே தலைவி, ஒப்பற்ற தலைவி, மதிப்பிற்குரிய செல்வி நடிகை அவர்களை உதயண்ணா ஏதோ ரெட்டை அழுத்தத்தில் பேசிட்டாருன்னு சொல்லி காலைல அறக்க பறக்க விடிய காலில் 10 மணிக்கெலாம் பாத்ரூம் போக விடாமல் அவரை டார்ச்சர் பண்ணி அரெஸ்ட் பண்ணி தரன்னு தஞ்சாவூருக்கு இழுத்துட்டு போனீங்க. அப்போது உங்களுக்கு வேண்டப்பட்ட உங்கள் தோழியை பேசினோடனே அந்த துடிப்பும் அந்த கோபமும் உங்கள் அப்பா அம்மாவோட உறவையும் உங்கள் பிறப்பையும் கொச்சைப்படுத்தி அந்த பாஜக தலைவர் பேசுகிறாரு. ஏன் இன்னும் அவர் மேலே ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கலை, ஒரு கைது நடவடிக்கை கூட எடுக்கலை? பொறுத்தது போதும் பொங்கியேழு மனோகரா, புற்களாய் பூமி உன் காலடியில் நசுங்கட்டும், எம் கடமை எம்ஜிஆர். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் பாரதி.